பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர் அதை வேலி அடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதில் நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையை உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த குறிப்பிட்ட வேத வசனத்தில் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் ஒரு உவமை போல ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அதாவது நம்முடைய ஆண்டவராகிய நேசருக்கு மகாமேட்டிலே ஒரு செழிப்பான ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. அந்த திராட்சை தோட்டத்தை அவர் வேலி அடைத்து வைத்து அந்த திராட்சை தோட்டத்துக்குள்ளே இருக்கிற கற்களை எல்லாம் பொறுக்கி அதன் நடுவில் நல்ல திராட்சை செடிகளை உண்டு பண்ணி அந்த திராட்சை தோட்டத்தை கண்காணிப்பதற்கு ஒரு கோபுரத்தை கட்டி வைத்து அந்த திராட்சை பழங்கள் அறுவடை செய்யும் பொழுது அதை சாறு எடுக்க பிழிந்து அதனுடைய சாறை எடுப்பதற்கு ஒரு நல்ல ஒரு ஆலையை உண்டு பண்ணி நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று அவர் காத்திருக்கிறார். ஆனால் அந்த திராட்சை தோட்டமோ கசப்பான பழங்களை தந்தது என்று நாம் இந்த குறிப்பிட்ட வசனத்தில் வாசிக்கிறோம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த திராட்சை தோட்டம் யார்னா நாம் தான் திராட்சை தோட்டம். இந்த திராட்சை தோட்டத்துக்கு தேவனுடைய எதிர்பார்ப்பு என்னென்னா நல்ல பழங்களை கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கிறார். ஆனால் இந்த திராட்சை தோட்டம் கசப்பான பழங்களை கொடுத்தது என்று இங்கே பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் தெரியுமா? நம் ஒவ்வொருத்தரும் தேவனுக்காக நல்ல கனி கொடுக்கிற ஜீவிதம் ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான தேவனுடைய பிள்ளைகள் நல்ல கனி கொடுக்காம கசப்பான கனிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே கசப்பான கனி கொடுக்கிற இந்த தோட்டத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? அழித்து போடுகிறது போல இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் கசப்பான பழங்களை கொடுப்பதனால தேவன் மிகுந்த துக்கத்தோடு கூட காணப்படுகிறார். நீங்கள் மத்தேயு சுவிசேஷத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருத்தரும் நல்ல கனி கொடுக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்பதே தேவனுடைய எதிர்பார்ப்பு. ஆமென். அந்த ஆவிக்குரிய கனிகள் கலாத்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் அந்த 21, 22 அந்த வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், இச்சையடக்கம், விசுவாசம், இப்படிப்பட்ட இந்த ஆவிக்குரிய கனிகள் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். இதுவே தேவனுடைய எதிர்பார்ப்பு. தேவனுடைய பிள்ளை இன்றைக்கு இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளை இந்த திராட்சை தோட்டத்துக்காக தேவன் செய்த வேலைகளை பார்க்கும்போது அவர் அந்த திராட்சை தோட்டத்தை வேலி அடைத்து பாதுகாத்திருக்கிறார். நம்மையும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் வேலி அடைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார். யோபுடைய வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அடைத்த கர்த்தர் இன்றைக்கு நம்மையும் நம்முடைய குடும்பத்தை வேலி அடைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அதுபோல் அந்த திராட்சை செடிகள் வளர்வதற்கு தேவையான நல்ல அந்த நிலத்தை நல்ல பண்படுத்துகிறது போல அந்த கற்களை எடுத்து போடுவது போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிற கற்களை எல்லாம் அகற்றி போட்டு நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அதுபோல் அந்த திராட்சை தோட்டத்தின் நடுவில் அதை கண்காணிப்பதற்கு என்று சொல்லி ஒரு கோபுரத்தை திராட்சை தோட்டத்தை குழி நரிகளும் சிறு நரிகளும் கெடுத்து போடும் அதை கண்காணிப்பதற்கு என்று சொல்லி ஒரு கோபுரத்தை கட்டி வைத்தது போல நம்மையும் அவர் இரவும் பகலும் கண்காணித்து கொண்டிருக்கிறார். சத்துருடைய கண்களுக்கு சத்துருடைய செயல்களுக்கு விலக்கி நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அதுபோல் அந்த திராட்சை தோட்டத்தில் நல்ல பழம் தர வேண்டும் என்று சொல்லி அதை பிழிந்து எடுப்பதற்கு ஒரு ஆலயம் உண்டு பண்ணி வைத்து காத்து கொண்டிருப்பது போல நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் நாம் எப்படிப்பட்ட கனிகளை கொடுக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவ பிள்ளைகளை இன்றைக்கும் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒருவேளை நம்ம கசப்பான கனிகளை கொடுத்து கொண்டிருப்போம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே நல்ல கனி கொடுக்கிற ஒரு ஜீவிதம் ஜீவிக்க ஆண்டவரே எனக்கு கிருபைதாங்க என்று சொல்லி நாம் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோம். ஒருவேளை கசப்பான கனிகளை கொடுத்து கொண்டிருப்போம். ஆனால் ஆண்டவரே நான்
கசப்பான கனிகளை கொடுக்கக்கூடாது. நல்ல கனிகளை கொடுக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைகளாய் என்னை மாற்றும் என்று சொல்லி நாம் இன்றைக்கி தேவனிடத்தில் மன்றாடி ஜெபிக்க போகிறோம். நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும் என்ற வசனத்தின்படி நாம் நல்ல கனி கொடுக்கிற மரங்களாக மக்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை கனி கொடுக்க முடியாத சுபாவம் நமக்குள் இருக்குமானால், நல்ல கனி கொடுக்கிற ஒரு ஜீவிதம், கசப்பான கனி கொடுத்து கொண்டிருப்போமானால், நல்ல கனி கொடுக்கிற பிள்ளைகளை எங்களை மாற்றும் என்று சொல்லி நாம் இன்றைக்கு ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இரக்கமுள்ள இயேசுவை, இந்த காலை நேரத்தில் இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர், இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நல்ல கனி கொடுக்கிற ஜீவிதம் ஜீவிக்க ஆண்டவரை உதவி செய்வதாக. இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொருத்தரையும் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்களை யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமே அமையட்டும். ஆமேன்.